எதிர்கால பயத்தோட இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்காலம் நல்லா தான் இருக்க போகுது, உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். அது எப்படி ஆசீர்வதிக்க போறார் என்றால், தேவ மனுஷனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னோடு இருந்து, நான் உன்னோடு இருந்து. சோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாரே ஆனால், ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பாரே ஆனால், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் எதிர்காலம் வெற்றியாய் அமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை போஷிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால தான் வார்த்தையினால உங்களை தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறதுனால தான் நிறைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். இன்றைக்கு சகலமும் சில நேரத்தில் நேர்த்தியாய் நடக்கிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் வரும் காலத்துல உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி ஆசீர்வதிக்க போறேன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேனே ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களை நடத்துகிற தாய் உன்னுடைய எதிர்காலத்தில் இல்லாமல் போகலாம். உங்களை நடத்தி கொண்டிருக்கிற தகப்பனார் ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தில் இல்லாமல் போயிருக்கலாம். அப்படிப்பட்ட கேள்விக்குறி இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் எத்தனை நாள் தான் பாஸ்டர் அவங்க என் கூட இருக்க போறாங்க? இன்னும் எத்தனை நாள் பாஸ்டர் என் தகப்பனார் என் கூட இருக்க போறாரு? இன்னும் எத்தனை நாள் தான் எனக்கு உதவி செய்கிற இந்த மனிதர்கள் இருக்க போறாங்க? இல்ல இல்ல, அவங்க வெகு சீக்கிரமாய் கடந்து போவாங்க. அவங்க காலம் முடிய போகுது. அவங்க இனி இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, உன்னோடு கூட முடிவு பரியந்தம், மரண பரியந்தம், இந்த உலகத்துல இருக்கிற சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இருப்பார். இன்றைக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் இனியும் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.